ஹாய். ஐம் ஜோதி பிரசாத். நான் கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து வரேன். என்னோட காலேஜிங் போத் எம்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 2024 பாஸ்ட் அவுட் தான். நியர் டெக்னாலஜிஸ்ல வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நியர் டெக்னாலஜிஸ்க்கே வந்து 2 பிரான்ச் இருக்கு. ஒன்று கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு, ஈரோடுல ஒன்று இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஈரோடு வந்து நியர்பையா இருக்கறனால நாங்கள் ஈரோடு பிரான்ச்ல வந்து நாங்கள் அட்மிஷன் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்து அட்மிஷன் போட்டோம். ஸோ ஆன்லைனில் தான் வந்து எங்கள் கிளாஸஸ் எல்லாம் நடந்தது. நாங்கள் ஆன்லைன் தான் கேட்டோம். ஸோ தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் மென்டர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ். இப்போ பவர் பிஐக்கு வந்து நந்தகுமார் சார் வந்தார். இப்போ நந்தகுமார் சார் வந்து அதனோட கான்செப்ட்ஸ், பவர் பிஐயோட கான்செப்ட்ஸ், ஜாக்ஸ் கொரி எப்படி யூஸ் பண்றது, அடுத்தது வந்து ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அதை வந்து எப்படி வந்து அனாலிசிஸ் பண்றது, அடுத்தது விசுவலைசேஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்க சார்ட்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாரு. ஸோ எந்த டைம்ல வந்து நம்ம வந்து டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து எஸ்கியூஎலுக்கு வந்து நவீன் சார் கிளாஸ் எடுத்தாரு. டேட்டா பேஸ் எடுத்து ரியல் டைமா வந்து எப்படி ரன் பண்றது, ஒரு கொரி வந்து எப்படி ரன் பண்றது, அந்த கொரிக்கோட டீடைல்டு யூசேஜ், அந்த கொரியை வந்து எங்க வந்து அதை அப்ளை பண்ணணும், இப்போ புரியலனா இந்த மாதிரி சோர்ஸ்ல வந்து இன்னும் டீடைல்டா சொல்லியிருப்பாங்க, அதை போய் பாருங்க அப்படின்னு நிறைய கைட் பண்ணாரு. அதே மாதிரி பைத்தான் வந்து ஹரிணி மெம்பர் எடுத்தாங்க. ஹரிணி மேம் சான்ஸே இல்லை. எப்படின்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸா பிரிச்சிட்டாங்க பைத்தானி. அதாவது பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு தனியா பிரிச்சு, ஸோ பேசிக் லெவல் கம்ப்ளீட் ஆனோம்னா அதுக்கு தனியா ஒரு டெஸ்ட், அடுத்தது வந்து இன்டர்மீடியட் லெவல் கம்ப்ளீட் ஆனோம்னா அதுக்கு தனியா டெஸ்ட், அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் ஆனோம்னா அதுக்கு தனியா டெஸ்ட்னு சொல்லி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டெஸ்ட் வச்சு நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ பைத்தான்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டும் வந்து இம்பார்ட்டன்ட். பேசிக் கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் ஸோ பைத்தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்து ஒரு அட்வான்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதனோட கான்செப்ட்ஸ், அதனோட மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் கட்டா சொன்னாங்க. ஹரிணி மேம் அதே மாதிரி தான் ரொம்ப வந்து கிளியரா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எப்போ டவுட் கேட்டாலும் ஹரிணி மேம் வந்து யோசிக்காம வந்து அந்த டவுட் கிளியர் பண்றாங்க. ஸோ இதை முடிச்ச உடனே 3 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது கெரியர் கைடன்ஸ் வந்து நித்யா மேம் கொடுத்தாங்க. நித்யா மேம் வந்து வேற லெவல் சப்போர்ட்டிங். எப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து எப்படி எல்லாம் வந்து பண்ணணும், எப்படி அவங்களை கூட்டிட்டு போகலாம், எப்படி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து எஃபோர்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ கெரியர் கைடன்ஸ் வந்து நித்யா மேம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு வேலை வந்து நல்லா கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நியர் டெக்னாலஜிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பேக்கேஜில் வந்து எங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் நியர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ.